ரீசெண்ட் டேஸாகவே எனக்கு வர கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை மீறி காதல் திருமணம் பண்ணிக்கிட்டோம். ஆரம்பத்தில் வந்து ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, குழந்தைய வச்சுட்டு நான் தனியாக தான் இருக்கேன். அம்மா அப்பாவும் என்னை ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சிஸ்டர் வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணி சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாமியாரும் என் ஹஸ்பண்டும் நல்லா தான் வச்சுக்கிட்டாங்க. எனக்கு அப்புறம் வந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, நிறைய சீரு நகை போட்டு வந்தனால, இப்போ என்ன ஏன் ஒன்றும் இல்லாதவ, நீ எந்த சீருமே நீ கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரக்குறைவாக நடத்துகிறாங்க. அதனால சண்டையுமே அதிகமாயிட்டு இப்போ நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். என் ஹஸ்பண்டுமே என் மாமியார் பேச்சை கேட்டு என்னைய பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லிட்டாங்க. என் குழந்தைய வச்சுட்டு நான் தனியாக இருக்கேன். அம்மா அப்பாவுமே என்னை ஏற்றுக்கல. அம்மா அப்பா பேச்சை மீறி என்றைக்குமே வந்து காதல் திருமணம் பண்ணாதீங்க. அவங்க சம்மதத்தோடு பண்ணுங்க. பாஸ்ட்டை பற்றி நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காமல் அடுத்ததாக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிங்க. உங்கள் கணவர் உங்களை நல்லாவே வச்சுக்கிட்டாலுமே ஒரு பொண்ணுக்கு அவங்க சம்பாத்தியம் கொடுக்குற தைரியம் மாதிரி வேறு யாராலுமே கொடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு சம்பாத்தியத்தை தேடிக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்குமே நல்லது. தேங்க்யூ.